டிஜிட்டல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங்க்கு இன்றைக்கி ஒரு புது விதமான ஃபோன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா Infinix Hot 8. ஸோ இந்த ஃபோன் தான் என்கிட்ட அன்பாக்சிங் இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாக்ஸ்க்கு வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கோ ரொம்ப நல்ல ஃபோன் தான், சூப்பரான ஃபோனை பார்த்து நானே அசந்துட்டேன். ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிச்சிடறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா மேட் இன் இந்தியா. ரெட்மியாக இருந்தாலும் அது ரெட்மி கூட சீனா கம்பெனி தான், பட் ஆனால் இது நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஃபோன் தான். ஸோ கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்ககிட்ட காமிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட கேமராலாம் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க, அது உங்களுக்கும் காமிச்சிடுறேன் எப்படின்னு. வாங்க போகலாம் அன்பாக்சிங்க்கு. இப்படி பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது இங்கே அழகான ஃபோன் இருக்குது, பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு பெரிய டிஸ்பிளே அண்ட் வந்து 4 சைடும் பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து கர்வ்டாக இருக்குது. பின்னாடி வந்து ஒரு நல்ல பேனல் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பிள் கேமரா வித் 4 LED ஃப்ளாஷ். 4 LED, 1 இல்லைங்க 2 இல்லைங்க, அதுவும் 4 LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இன்ஃபினிக்ஸோட பிராண்ட் நேமும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ கலரில் ப்ளூ ப்ளஸ் பிளாக் கீழே வந்து பாட்டமில் பிளாக் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இங்கே டிசைனை பற்றி பார்க்கையில் இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே பவர் பட்டனும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிம் கார்டுக்காக இது வச்சுருக்காங்க. சிம் நீங்கள் இங்கே போட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபோனை இப்போ சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகான ஒரு சிலிக்கான் கேஸ் கவர் இருக்குது. அந்த கேஸ் கவரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டட் பார்த்து இப்படி போடும்போது ரொம்ப அழகான ஒரு லுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் இன்ன வரைக்கும் கொடுக்கல. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 செம்மையாக இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து சாதாரண நம்ம ஆண்ட்ராய்ட் போடுற சார்ஜர் தான். ஸோ டைப் சி இல்லை. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இவங்க இதுவும் கொடுத்துருக்காங்க, சார்ஜரும் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ள பாக்ஸ்க்குள்ள இங்கே வந்து இங்கே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் கார்டும் இதில் இருக்குது. ஸோ இந்த அன்பாக்சிங்குள்ளே இருந்தது இதுதான். ஸோ இந்த ஃபோனோட முக்கிய அம்சம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிடும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன இந்த ஃபோனை பார்த்தா நீங்களே அசந்துருவீங்க. ஸோ மற்ற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்மியாக இருக்கட்டும், அதர் ஃபோன் சாம்சங்காக இருக்கட்டும், அதெல்லாம் சும்மானே சொல்லலாம். இந்த ஃபோன் வெறும் விலை பார்த்திங்கன்னா 6999 தான். 999 இவ்வளோ ஃபீச்சர், 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ், ட்ரிப்பிள் கேமரா, 4 LED ஃப்ளாஷ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே சைஸ் கிட்டத்தட்ட 6.52 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியுது, செம்மையான டிஸ்பிளே, ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்கும் சரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பும் ரொம்ப நல்லா நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரீலோடடாக இதில் கேம்ஸ் எல்லாமும் இருக்குது. பப்ஜி, அதாவது ப்ரீலோடடாக ஒரு 3 கேம்ஸ் இருந்தது. நான் ரொம்ப அழகாக விளையாண்டு பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக விளையாட முடியுது. ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபோன் வந்து வெளியில் பாக்ஸ்க்கு வெளியே கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேல தான் இவங்க கேமரா வச்சுருக்காங்க. கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷும் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக கேமராக்குள்ளே போகிறதுக்கு, ஏன்னா கேமரா செக்ஷன் கொஞ்சம் பெருசாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்புறம் பண்ணுறேன். இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்ன தான் நம்ம வந்து காஸ்ட்லியான ஃபோன் வாங்கினாலும் அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்லி 4000 mAh 3500 இப்படி தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க 5000 mAh அப்படின்னு சொல்லி கொடுத்து ரொம்ப சத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதனோட இவங்க வந்து ப்ராசஸர் வந்து ஹீலியோ P22 MT ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் ஓரளவுக்கு ஓகே தான், பட் எனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. இப்போ வந்து நம்ம கேமரா செஷனுக்கு வருவோம். கேமரா செஷனை பற்றி பார்க்கையில் இவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்சில் தான் உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP ஃப்ரண்ட் கேமராவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போனீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா 8 MBயில் எவ்வளோ தெளிவாக வருது அப்படிங்கிறது நீங்கள் இங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்படி கிளிக் பண்ணும்போது இங்கே நிறையான ஆப்ஷன்ஸ்லாம் வருது. லைக் வந்து இங்கே பியூட்டி மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம போனோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏஐ ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாடலில் எங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் மாறுது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வரணும்னா ஒரு தனியான ஒரு ஆப்பை நம்ம கொண்டு வந்து தான் நம்ம கொண்டு வருவோம்.
பட் இங்கே இன்ஃபினிக்ஸ் வந்து ஒரு கேமராவிலே இதுக்கு மாதிரி ஒரு ஆப் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க போது நாம் இதுக்கு தேவையில்லாத ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண தேவையில்லையே. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் நான் வந்து இங்கே போயிட்டு இப்படி பண்ணிக்க முடியுது. ஸோ ரொம்ப எனக்கு இந்த கேமராவோட ஆப்போட இந்த கேமரா சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் ரொம்ப சூப்பராக எடுக்க முடியும், ரொம்ப நல்லா எடுக்க முடியும், ரொம்ப தெளிவாக இருக்குது. என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக இங்கே பார்க்க முடியுது. பியூட்டி மோட், போர்ட்ரைட் மோட்லேயும் ரொம்ப தெளிவாக நச்சுன்னு ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வரதில்லை. ஏஐ ஷார்ட்ஸ், ஆல் ஷார்ட்ஸு, ஏஆர் ஷார்ட்ஸும் ரொம்ப ஏஆர் ஷார்ட்ஸில் தான் இவங்க வந்து விதவிதமான ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் வேணுனாலும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கே பார்க்குறீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ ரொம்பவே ஃபன்னியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களை மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தனி ஆப் யூஸ் பண்ணவே தேவையில்ல. இந்த நம்ம இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 போதுமே, அதுலேயே எவ்வளோ சூப்பரான ஒரு லுக் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 கேமரா பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது பேக் கேமரா பற்றி பார்க்கல. இப்போ பேக் கேமராவுக்கு போகலாம். பேக் கேமரா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிபிள் கேமரா வித் 4 LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 MB கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MB ப்ளஸ் வந்து 2 MB கேமரா கொடுத்துருக்காங்க. லோ லைட்டுக்கு சென்சாருக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர இன்னொரு கேமராவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இது கிட்டத்தட்ட ட்ரிபிள் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வித் வந்து நம்ம நிறைய ஃபோனில் பார்த்துருப்போம், இவங்க வந்து ஒன்லி 12 LED ஃப்ளாஷ் இருக்கும். ஆனால் 4 LED ஃப்ளாஷ் வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா எந்த ஃபோன் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஆனால் இவங்க 4 LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்கங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே மூணாவது வந்து ஏஐ பியூட்டி மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐ பியூட்டி மோடும் கொடுத்துருக்கறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலில் இருக்கிற கேமரா வந்து இவங்க வந்து ஒரு அலுமினியம் ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ஒரு ப்ரீமியமான லுக் இருக்குது. வெறும் 6990 அதாவது 7000 பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு அம்சம் கொண்ட ஃபோன் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காமல் சொல்லிடுங்க. நான் வந்து இது கேமராவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னமும் ஸ்பெஷலான ஒரு வீடியோ நான் வந்து இதுக்காக டெடிக்கேட்டட் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த கேமரா வந்து எப்படிலாம் வேலை செய்யுது 6999 ரூபாய்க்கு இது வர்த்தபிளா அப்படின்னா இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் செம்மையான வர்த்தபிள் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரியான ஏஆர் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், அதாவது ஆப்பாக இருக்கட்டும் ரொம்பவே இருக்குது. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. கேமராவில் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு நிறைய மோடு இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னா பிக்சர் சைஸை மாற்றிக்கலாம், டிலே கேப்சர் லொக்கேஷன் எல்லா மோடும் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு மாற்றிக்கலாம். சூப்பராக அதுக்காகவே கேமராவுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணணும்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அன்பாக்சிங் வீடியோவில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி, அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். ஸோ இதோட இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ எங்கள் யூடியூப் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 7000 ரூபா பட்ஜெட்டில் யாராவது ஃபோன் வாங்குறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டான ஃபோன் நான் சொல்லுவேன். ஸோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.